சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற சிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய டஸ்ட்டு வந்து கீழே போய் சேர்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிற ஸ்ட்ரெயினர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆடிட்டே இருக்கும், செட்டே ஆகாது. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெயினர் வந்து நான் வாங்கி நடுவில் அந்த ஜல்லடை மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயினருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவுலையும் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளோட அந்த சிங்க் ஸ்ட்ரெயினரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு மேலேருந்து இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து ரைஸ் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள், சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக ரைஸ் போட்டிருக்கேன். மேலே வந்து நின்றுக்குச்சு, கீழே வந்து போகவே போகாது, தண்ணி மட்டும்தான் போகும். இதனால் சிங்கில் அடைப்பு வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.